நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எக்ஸ்பிரஸ் மியூசிக்கில் இந்த மாதிரி ஒரு நோக்கியா ஃபோன் எடுத்துருந்தோம். எதுக்கு இதை வாங்கினோம்னா, இது கூட சேர்ந்து இதுக்கான கேஸும் 10 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்துச்சு. சரி, இதை வாங்கிட்டு போயிட்டு புது ஃபோனாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பழைய கேஸை பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சிருக்கு. அதனால் அப்படியே கழட்டி புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த வெள்ளை கேஸை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அப்போது ஃபோன் ஆன் ஆச்சு. ஒயிட் கலர் டிஸ்பிளே வந்துச்சு. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித லோகோவோ அல்லது எந்த வித படமும் எதுவுமே தெரியல. அப்புறம் டிஸ்பிளே கழட்டி பார்த்ததில் அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பாதி கட்டாக இருக்குது. ஸோ இதில் டேட்டா லைன்ஸ் எல்லாமே கட்டாக இருக்குது. அதனால தான் நமக்கு படம் தெரியாமல் ஜஸ்ட் லைட்டிங் மட்டும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்த பேனலை மட்டும் போட்டு விட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். ஸோ இதே போல் ஃபோன் உங்கள்கிட்ட சும்மா கிடக்கு, ஓடாமல் கிடக்கு, டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை வாங்கிக்கிறேன். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போன தூங்கின்னு இருக்கேன். இது கூட சேர்த்து வேறு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் கேமரா ஃபோன் கிடையாது. அது பேட்டரி போட்டு ஆன் பண்ண உடனே ஆன் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருந்துச்சு. அதை விளாண்டுட்டு கிடந்தேன். உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற.